Hi friends, welcome to Sri Sai Creations. இன்னைக்கு வீட்லயே இட்லி பொடி எப்படி தயாரிக்கலாம்ன்றது பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ இட்லி பொடி அரைக்கிறதுக்கான பொருள் தான் இதெல்லாம். நோட் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ உளுத்தம் பருப்பு கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 150 grams வரமிளகாய் எடுத்துக்கறேன். இந்த மாதிரி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு. இந்த லாஸ்டா இருக்கும்ல அந்த படி இருக்கும்ல நம்ம வச்சிருப்போம்ல உலக்க அதில அளந்து எடுத்துக்கோங்க 100 கிராம். இந்த ஸ்பூன்ல தான் நான் வந்து எள்ளு எடுத்துக்க போறேன். 3 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த அளவு ஸ்பூன்ல எடுத்துக்கிட்டா போதும். கருப்பு எள் போட்டா பொடியோட நிறம் மாறிடுது. எனக்கு கொஞ்சம் கசந்தாப்ல இருந்தது லாஸ்ட் டைம் அரைச்சப்ப. சோ நான் வெள்ளை கலர் எள்ளே இனிமே யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா. எல்ஜி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது 50 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் இருந்தால் போதும். பாதி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சட்டி சூடானதும் கடலைப்பருப்பை நல்லா இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு உளுத்தப்பருப்போட பச்சை வாடை போகிற அளவுக்கு கைவிடாமல் கிளறுங்க. கருக விட்டுற வேண்டாம். கலர் நல்லா பொன்னிறமாக மாறணும். உளுத்தம்பருப்போட ஸ்மெல்லு சூப்பராக கமகமன்னு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கோங்க. தொட்டால் நல்லா கிறிஸ்பியாக உடையிற மாதிரி இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் எடிபிள் ஆயில் விட்டுட்டு சமையல் எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பூண்டை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுற வேணாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம் வேண்டாம். நல்லா இது போல் வறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூண்டோட இது கன்சிஸ்டன்சி வறுத்தது ஓகேங்களா. இப்போ வரமிளகாயும் என்னால் வெயிலில் காய வைக்க முடியல. காய வைக்க முடிஞ்சால் வரமிளகா அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம். எனக்கு இங்கே வெயில் வரலை. 3 நாளாக நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து வெறும் மழை தான். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறின பிற்பாடு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் மேக்ஸிமம் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறதுங்க. வெயிலில் காய வைக்கல வரமிளகாயை எண்ணெயில் தான் நான் வதக்கி எடுத்துருக்கேன்றனால ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இது எள்ளையும் வறுத்து எடுத்துக்கணும். அது சடசடன் மேலே தெரிச்சனால என்னால் வீடியோவில் அதில் காட்ட முடியல. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இல்லைனா நான் காட்டின ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இது 25 கிராம்ஸ் அந்த பெருங்காயம் சொன்னாலே அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வரமிளகாயை மட்டும் வெயிலில் காய வைக்காதனால தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார பேலன்ஸ் இருக்க எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஃபைனலாக அரைச்ச மிளகா பொடியும் இப்போ அரைச்ச அந்த பொருளோட மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பொடி தயார். வீட்லேயே ரொம்ப தரமான சுவையான இட்லி பொடி தயாராகிடுச்சுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவையானதை மட்டும் எடுத்து புழங்கிக்கோங்க. இல்லைன்னா ஸ்மெல் போயிடும். உடனே நான் 2 தோசையை ஊற்றி அவங்க டேடிக்கிட்டேயும் பாப்பாக்கிட்டேயும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கிட்டேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தோசையை பிச்சு பொடியில் தொட்டு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி பொடி தோசை பொடி இட்லினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த பொடியை நீங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லி பொடி மட்டும் இல்லைங்க. சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சத்து மாவு, நெக்ஸ்ட்டு வந்து உளுத்த மாவு இது எல்லாமே நான் வீட்டிலே தான் அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அதை எப்படி அரைக்கிறது என்னன்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.